அனைவருக்கும் வணக்கம். குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இல்ல. இந்த நூற்பால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இல்ல. இதுதான் அவர் சொல்ல வர செய்தி. அதை எப்படி சொல்றாரு அப்படின்றது தான் இங்க முக்கியமா நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்ப குறில் நெடில் இதெல்லாம் எதை வைத்து நம்ம முடிவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அளவு, அந்த ஓசையுடைய அளவு. அததான் இங்க குறுமையும் நெடுமையும் அளவிற்கொடன். அது எப்படி குறில் நெடில் என்பதை அந்த ஒலிக்கின்ற அளவு வைத்து நம்ம முடிவு செய்கின்றோமோ, அதுபோல தொடர்மொழி எல்லாம், தொடர்மொழின்றது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இரண்டு எழுத்துக்களுக்கு, இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள். அப்போ இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வரும்பொழுது அந்த தொடர்மொழிகள் நெட்டெழுத்துக்கு என்ன தன்மை சொல்லப்பட்டதோ, நெட்டெழுத்தின் இயல்பு என்னவோ அந்த இயல்பை பெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை உரையாசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த நூற்பாவை இதற்கு முந்தைய நூற்பா ர ர இந்த இரண்டு நூற்பாக்களுக்கு இலக்கணம் சொல்லுது இல்லையா, அந்த நூற்பாவோடு சேர்த்து வைத்து பார்க்கிறார்கள். அதனால்தான் அகர் புகர் அகழ் புகழ் அப்படின்ற இந்த சொற்களை எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. அப்போ அங்க குறில் எடுத்து வராதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குதான் நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தோம். இந்த குறில் எடுத்து வருதல் இல்லை அப்படின்றது குற்றொற்றாக அப்படின்றது என்ன அப்படின்னா, தனிக்குறிலை அடுத்து அப்படின்னு ஒரு செய்தி நம்ம சொல்லியிருந்தோம், உரைகள்லயும் நம்ம காட்டியிருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குறில் அடுத்துதான் வந்திருக்கு அகர் புகர் அப்படின்றது, ஆனா தனிக்குறில் கிடையாது. இப்ப இந்த ஐயம் ஏற்படுது இல்லையா, அதுக்கு நம்ம அங்கேயே நம்ம தெளிவு பண்ணியிருக்கோம். சரியா? அப்படி தெளிவு நம்ம கொடுத்திருந்தா கூட, ஒருவேளை இப்படி வருது இல்லையா, இப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இதை எப்படி மாத்திரையாக நம்ம கணக்கிடுவது அப்படின்ற அந்த கேள்விக்குதான் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இல்லை. இப்ப இது நெட்டெழுத்து போல நம்ம அதை கணக்குல எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இரண்டு குறில் சேர்ந்ததுன்னா அதுக்கான மாத்திரை நெடிலுடைய மாத்திரை நம்ம கிடைக்குது. இரண்டு குறிலுடைய மாத்திரை நெடிலுடைய மாத்திரைக்கு சமம் இல்லைங்களா? அப்ப நெட்டெழுத்து இல்லை, நெட்டெழுத்தை போல அவை கொல்லப்படும். இதுதான் இதுக்கான பொருள். கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயம் இருந்தா நீங்க கண்டிப்பா கேளுங்க. தேவைப்பட்டால் நம்ம கூடுதல் விளக்கங்களை கொடுக்கலாம், கூடுதல் எடுத்துக்காட்டுகளோட கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த நூற்பாவை பொறுத்த வரைக்கும் இதை எதற்கு இலக்கணம் சொல்லுதுன்னா, குறில் இணை. செய்யுளில் பார்ப்பீங்க இல்லையா, முதல்ல உங்களுக்கு இது செய்யுள், யாப்பருங்களுக்கு காரிகை இதெல்லாம் உங்களுக்கு பரிட்சை ஆயிருந்திருக்கும். அதனால குறில் இணை, இந்த குறில் இணை குறிலிணையாக வரும்பொழுது எப்படி அதை எடுத்துக்கொள்வது அப்படின்னா, நெடில் எழுத்திற்குரிய தன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.